மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, சுண்ணாம்பு டிவிஷன், காக்காட்சி உள்ளிட்ட தேயிலை தோட்டங்களை பணிபுரியக்கூடிய அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, தேயிலை தோட்ட தொழிலாளர்களே, உடன் வருகை புரிந்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளே, என் நண்பர்களே, ஊடகவியல் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஆயிரத்தி 1998 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று இங்கு பணிபுரியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள், அவளுக்கு கிடைக்க வேண்டிய சட்ட ரீதியான உரிமைகள், சம்பள உயர்வு ஆகியன குறித்து குரல் எடுப்பதற்காக முதல் முறையாக நான் 1998 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று மாஞ்சோலை வந்தேன். அதற்கு பிறகு பல கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தி அன்றைய தினம் 53 ரூபாய் மட்டுமே தொழிலாளர்களுடைய சம்பளமாக இருந்தது. அன்று 150 ரூபாய் சம்பளம் கேட்டபோது அதையெல்லாம் பலரும் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு 454 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் போராடிய காரணத்தினாலே மாஞ்சோலைக்கு மட்டுமல்ல, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வால்பாறையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், முடிஸ் இருக்கக்கூடியவர்கள், அதே போல தேனி மாவட்டம் ஹைவேஸில் இருக்கக்கூடியவர்கள், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு, கன்னியாகுமரியில் ரப்பர் தோட்டத்தில் பணிபுரியக்கூடியவென ஏறக்குறைய 10-15 தேயிலத்தோட்ட தொழிலாளருடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இது மாஞ்சோலை என்று சொன்னாலே தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி சர்வதேச அளவிலே இது பிரபல்யமான அந்த சொற்றொடர். இந்த 454 ரூபாய் சம்பளம் பெறுவதற்கும் அன்று நடைபெற்ற மனித உரிமை மீறல்களிலிருந்து காப்பாற்றி இந்த தொழிலாளர்கள் ஓரளவுக்காக சுதந்திரமாக இருப்பதற்கும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியும் நாமும் எல்லோரும் மிகப்பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். நான் இதே எஸ்டேட்டில் முதல் முறையாக வந்தபோது காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் ஆர்ப்பாட்டம் செய்தோம். யாருமே வந்து கேட்கவில்லை. அதன் பிறகுதான் இரவோடு இரவாக ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குழந்தைகளோடு நடந்து மணிமுத்தாறு சென்று திருநெல்வேலி சென்றோம். அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த தொழிலாளர்கள் 627 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாம் நடத்திய பேரணியின் தொடர்ச்சியாக அன்றைய அரசு தாக்கி 17 பேருடைய உயிர் தாமிரபரணியில் போயிற்று. எனவே இந்த மாஞ்சோலை என்ற பெயர் பிரபலியமாவதற்கு இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்னைக்கு ஓரளவுக்காவது ஓரளவுக்கு சம்பளம் பெற்று தங்களுடைய குடும்பத்தை ஓரளவுக்கு பாதுகாப்பாக நடத்துவதற்கு கடந்த 20-25 வருடங்களாக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். எனவே இது நமக்கான விடிவு காலம் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய விடிவு காலத்தையும் உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக மாஞ்சோலை, ஊத்து, சுண்ணாம்பு டிவிஷன், காக்காட்சி, ஊத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு உள்ளாக இந்த தேயிலை தோட்டங்களில் இருந்து அவர்கள் தங்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை 99 வருட குத்தகை எடுத்திருக்கக்கூடிய இந்த பிபிடிசி நிர்வாகம் நம்முடைய தொழிலாளர்கள் மீது திணித்து, தொழிலாளர்கள் விரும்பாமலேயே தாங்களாக முன்வந்து விருப்ப ஓய்வு கேட்டதாக தவறான கையெழுத்துக்களை பெற்று கடந்த 15 தினங்களாக வேலை இல்லாமல் ஆயிரக்கணக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை பட்டினி போட்டு வைத்திருக்கிறார்கள். முதற்கண் இதற்கு என்னுடைய கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள்,
விஷச்சாராயம் அருந்தி சாப்பிட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தானாக வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்களை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் இருக்கக்கூடிய இந்த நாலுமுக்கு எஸ்டேட்டு, மாஞ்சோலை எஸ்டேட், அதே போல் ஊத்து, இவைகளெல்லாம் வெறும் காடுகள் கிடையாது. இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பெற்றோர்களுடைய ரத்தம்தான் அந்த பச்சையை தவிர அது உண்மையில் அது வெறும் பச்சை கிடையாது. அது உண்மையில் அதுக்குள்ள இருக்கக்கூடியது அவர்களுடைய ரத்தமும் அவர்களுடைய உடம்புகள் எருவாய் போனது தான் காரணம். எனவே இப்படியெல்லாம் உருவாக்கிய இந்த தேயிலை தோட்டங்களிலிருந்து திடீரென்று அவர்களுடைய தொழிலாளர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி, அதாவது தனிமைப்படுத்தி தொழிலாளர்களை, அதாவது காலை 8 மணிக்குத்தான் வேலைக்கு செல்ல வேண்டும், அதுதான் சட்டப்படி. இது காலை 8லிருந்து மாலை 4 மணி வரையிலும் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் காலை 7:30 மணிக்கே வேலைக்கு வர வேண்டும். 7:30 மணிக்கு தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று 7:10க்கு சொல்லுவது, 20 கிலோமீட்டரை 20 நிமிடத்தில் 5 கிலோமீட்டரை 8 கிலோமீட்டரை எப்படி அடைய முடியும்? எனவே சென்று அடைய முடியாது. அப்படி வந்தால் நீ காரணமாய் வந்துவிட்டு என்று வேலை வாய்ப்பை இல்லாமல் செய்வது, இப்படியெல்லாம் 1998க்கு முன்பு என்னெல்லாம் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுமை செய்தார்களோ அதே கொடுமையை செய்துதான் இப்பொழுது தொழிலாளர்களை அச்சுறுத்தி இவர்கள் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். அதாவது 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அவர்களுக்கு 99 வயது குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குத்தகை என்பது எப்பொழுதும் ரத்து செஞ்சிருக்கணும். 56 ரத்து செஞ்சிருக்கணும். என்னைக்கு ஜமீன் ஒழிப்பு வந்ததோ பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கங்கள் இருந்தவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, போலீஸ் ஆகக்கூடியவன், வருவாயில் இருக்கக்கூடியவன் எல்லாருமே அவரது கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த 50-60 வருஷமாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டான். 8373 ஏக்கராவில் டீ போட்டு ஆர்கானிக் டீ நார்வேக்கும் ஸ்வீடனுக்கு விற்று எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இவர்கள் இந்த 100 வருடத்தில் சம்பாதித்திருப்பது. இதற்கு இவர்கள் செலுத்திய தொகை ஒரு ஏக்கராவுக்கு ₹1.75 மட்டும்தான். இந்த 8370 ஏக்கருக்கும் வெறும் 14,000 ரூபாய் மட்டும்தான் ஆண்டொன்றுக்கு அரசாங்கத்துக்கு இவர்கள் வரி செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவருடைய வருமானம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த வருமானம் ஈட்டுவதற்கு யாருடைய உழைப்பு? இந்த 40-45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சாலை போட்டது யாருடைய உழைப்பு? இந்த காடுகளை எல்லாம் வெட்டி தேயிலை தோட்டங்களை போட்டது யாரு? லாரி லாரியாக தேயிலை உற்பத்தி செய்து இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு யாருடைய உழைப்பு? இதெல்லாம் செஞ்சவங்கள ஏதோ அனாதைகளை போல் மடத்தில் படுத்திருந்தா காலி பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி திடீர்னு 14 நாளுக்குள்ளே விஆர்எஸ் கையெழுத்து போடு, 45 நாளுக்குள்ளே வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னால் இந்த நாட்டில் சட்டம் இருக்குதா, ஒழுங்கு இருக்குதா, நியாயம் இருக்குதா? நான் இந்த நேரத்தில் நம்முடைய தொழிலாளர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களை யாராலும் காலி செய்ய முடியாது. அதற்கு புதிய தமிழகம் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உறுதியாக இருக்கணும். இது நீங்கள் பிறந்த ஊர். நாலுமுக்கு என்பது வெறும் நாலுமுக்கு அல்ல, இது ஒரு கிராமம். மாஞ்சோலை என்பது ஒரு கிராமம், சுண்ணாம்பு டிவிஷன் ஒரு கிராமம், ஊத்து ஒரு கிராமம். இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பல பேருக்கு எது சொந்த ஊர்னு தெரியாது. அந்த சொந்த ஊர், அப்பாவை பிறந்த ஊர், அம்மா பிறந்த ஊரில் 1 சென்ட் நிலம் கூட சொந்தமாக கிடையாது. இன்றைக்கி கிராமத்துலேயும் கூட 1 சென்ட் நிலம்னா 5 லட்சம் 10 லட்சம் சொல்கிறான். இவங்க திடீர்னு கையெழுத்து வாங்கிட்டு 1 லட்ச ரூபாய் கொடுத்து 50,000 ரூபாய் கொடுத்துட்டு காலி பண்ணி இவங்களை நீ போய் பொழைச்சிக்கோ, நான் ஆட்டை கொடுக்குறேன் மாட்டை கொடுக்குறேன்னா 30 வருஷம் தேயிலை பறித்து உங்களுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு எங்கே போய் காடு எங்கே இருக்குது? எந்த காட்டில், யாருடைய காட்டில் போய் ஆட்டை மேய்க்கிறது, மாட்டை மேய்க்கிறது? அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஆச்சா, யார் கேட்டாலும் இது உங்களுடைய வாழ்வாதாரம். இந்த விட்டு போட்டு நீங்கள் வாழ்வாதாரம், வேறு வாழ்வாதாரம் என்ன வாழ்வாதாரம் இருக்குது? இருக்கிற வாழ்வாதாரத்தை பிடுங்கிட்டு வேறு மறுவாழ்வு என்ன? மறுவாழ்வு எப்படி கொடுக்க முடியும்? மறுவாழ்வு எப்படி கொடுக்க முடியாது? என்ன மறுவாழ்வு? இந்த வாழ்வு ஏண்டா போகுது? 2028 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் குத்தகை பிபிடிசிக்கு போகுதுன்னு சொன்னால் அவங்க தான் வெளியேறணும் தவிர தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அல்ல. ஏன் இந்த தேயிலை தோட்டங்களை இவங்ககிட்ட தொழிலாளர்கள் நடத்த மாட்டாங்களா? அரசாங்கம் எடுத்துகிட்டு நீங்கள் நடத்து, இல்லைன்னா அவங்ககிட்ட கொடு.
ஒரு புலி காப்பகத்திலிருந்து ஒரு தொழிலாளியை ஒரு குடியிருக்கக்கூடியவர்களை வெளியேற்றணும்னு சொன்னால் ஏறக்குறைய 10-20 வருஷங்களுக்குள்ளேயே 25 லட்ச ரூபா கொடுக்கணும். இன்றைய கணக்குப்படி 2.5 கோடி ரூபா கொடுக்கணும். அதுதான் வந்து சட்டம். அதனால் சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சா நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊத்து தொழிலாளியோ அல்லது 4 முக்கோ அல்லது வந்து மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை காலி செய்வதற்கு அல்லது அப்புறப்படுத்துவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு வந்து இடம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் உறுதியாக இருந்தால் சரி. அதனால் வாழ்வாதாரத்தை பறிக்காதுங்கிறது தான் இருக்குமே தவிர எங்களுக்கு மறுவாழ்வு கொடுன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. மறுவாழ்வுக்கு உங்களுக்கு என்ன நடந்து போச்சு? நேற்று வரலும் வேலை செஞ்சுருக்கிறேன், இன்றைக்கி வரலும் தேயிலை தொடக்குது. நாளைக்கு தேயிலை பறிச்சா வந்து அவன் பிபிடிசி நிர்வாகம் போகிறவனா அவன் நாளைக்கு 28 நான் முன்னாடி போகிறனா போட்டு பச்சிலை தேயிலை பறித்து கொடுங்க, நீங்கள் பாட்டில் பறித்து எங்கே போனால் விற்றுக்கலாம். மிளகு இருக்குது, ஏலக்காய் இருக்குது, எல்லாம் தானே இருக்குது. இங்கே இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு வந்து எத்தனையோ வழிகள் இருக்குதுல்ல. ஏன் இந்த அரசாங்கம் தெரியாதா? இந்த கலெக்டர் தெரியாதா? இந்த போலீஸ் ஆஃபீஸுக்கு தெரியாதா? இந்த லேபர் யூனியனுக்கு தெரியாதா? இந்த மாதிரி வந்து கட்டாயப்படுத்தி தொழிலாளத்தில் இத்தனை பேர் இடத்துல கையெழுத்து வாங்கிக்கிறாங்களா லேபர் ஆஃபீஸருக்கு தெரியாதா? ஏன் ரத்து பண்ணியிருக்கணுமில்ல? அதனால் உங்களை ஏமாற்றியோ உங்களை வஞ்சித்தோ அல்லது வந்து உங்கள் ஆசை வார்த்தை காட்டியோ அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கியிருந்தால் அதெல்லாம் செல்லுபடியாகாது. அதை செல்லுபடியாக நாங்கள் விட மாட்டோம். ஓகே? அதனால் நீங்கள் வந்து உறுதியாக இருங்க. இதில் யாரையும் உங்களை வந்து நீங்கள் குடியிருக்கக்கூடியதை வந்து அவனுக்கு தான் பிபிடிசி நிர்வாகத்துக்கு தான் நுசில்வாடியா அல்லது அவங்க குழந்தைகளுக்கு தான் வந்து அவங்க வந்து காலி பண்ணி போகணும் வர இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அல்ல. இதுதான் வந்து இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகள். அதனால் இந்த நீங்கள் சொல்கிறீங்களே நான் வந்து நாங்கள் இந்த ஒரு மாதமாக எங்களால் தூங்க முடியல, இங்கே காலி பண்ணிட்டு போய் நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறது, எங்கே போய் வீட்டு சாமானம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு புரியாதா? ஓட்டு வாங்கக்கூடிய வேலைக்கு வந்தவர்களுக்கு எம்எல்ஏக்கு புரியாதா? இங்கே இருக்கிற கவுன்சிலர்களுக்கு புரியாதா? ஆட்சி இருக்கக்கூடியவங்களுக்கு புரியாதா? அதெல்லாம் புரியணும்னா புரிய வைக்கணும். புரிய வைக்கணும். அதனால் எல்லோருடைய குரலும் ஒருமித்த குரலாக்கணும். புதிய தமிழகம் 1908 இதைவிட கடுமையான போராட்டங்களெல்லாம் நடத்தித்தான் வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு சம்பளத்தை உயர்வு பெற்று கொடுத்தோம். தொழிலாளர்களுக்கு எதிராக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த காடில் போடுறது, பால் குடிக்கக்கூடிய தாய்மார்களை கூட பால் கொடுக்குறாங்க தடுத்து மார்பகங்கள் வீங்கி எத்தனையோ பேர் இருந்தாங்க. மருத்துவமனைக்கு போக முடியல. காடில் வந்து சாப்பாட்டு பொருளையும் கூட ஒரு பாதுகாப்பாக வைக்க முடியல, குறைந்து வைக்க முடியல. ஸோ இப்படி எண்ணற்ற கொடுமைகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் எடுத்து போராடினால்தான் இன்றைக்கி அதெல்லாம் அந்த சலுகைகள் வந்திருக்குது. இப்பொழுது வந்து அவர்கள் ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி விடாது. நாங்கள் எப்பவுமே வந்து உங்களோட இருப்போங்கிறது மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனவே உங்களை யாரும் வெளியேற்றுவதற்கு சட்ட ரீதியாக இடமில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. யார் வந்து கேட்டாலும் சொல், பிபிடிசி குத்தகை முடிஞ்சு போச்சுன்னா பிபிடிசி தான் வெளியே போகணும். நாங்கள் வெளியே போகணும். நான் சொன்ன உதாரணம் சொல்லுங்க. குளத்தில் மீன் பாசி குத்தகை 2-3 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அவனை போக சொல்லுங்கள். ஆச்சா, ஊருக்காரர் இருக்கிற நாங்கள் மீனை வளர்த்து நாங்கள் பார்த்துக்குறோம். அதே போல் தான் இந்த காடு, அதே போல் தான் இந்த தேயிலை தோட்டங்களை அழிக்கிறதுக்கு விட மாட்டோம். இதை அப்படியே பாதுகாப்போம். புலி வந்தால் புலி காட்டுக்குள் இருக்கட்டும், நாங்கள் இந்த காட்டுக்குள் இருக்கிறோம். எப்படி? அதோடு தான் இந்த விட எவ்வளோ கொடி பாம்பு இருந்திருக்கும், எவ்வளோ விசக்கடி இருந்திருக்கும், எவ்வளோ அட்டைப்பூச்சி கடி இருந்திருக்கும் 99 வருஷத்துக்கு மேலே. அன்றைக்கி எப்படி நாங்கள் என்ன வீடு கொடுத்தாங்களா? வெறும் செட்டுக்குள்ளே இருந்து தங்கித்தானே இத்தனை இதெல்லாம் உருவாக்கி இருக்க முடியும். அதுக்கெல்லாம் அது என்ன 4 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதுதான் பரிசா? அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும். வேறு இடத்துல போய் கிடையாது. இதே 4 முக்கில் இதே ஊத்தில் உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதற்கு நாங்கள் என்றும் துணையாக இருப்போம் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.